சார், மேம் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சண்முக சுந்தர் திருப்பூர்ல இருந்துங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸா ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர். அதாவது தொழில்முறை ஜோதிடரா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன். அஸ்ட்ரோடாக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லயும் ஆன்லைன் அஸ்ட்ராலஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட ஆஸ்தான குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அஹ் வேத ஜோதிடம் அப்படிங்கிறது அது ஒரு கடல் மாதிரிங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ஜோதிடத்துல இப்ப நம்ம பார்க்க போறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் என்ன எடுக்க போறேன் அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூலா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்கா ஜோதிடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஜாதகம் பார்த்தா எப்படி எக்ஸாக்டா ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு 3 months கோர்ஸுங்க. 3 மாசம் இந்த கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா 3:55லேருந்து 4:55 வரைக்கும் நம்மளோட 1 hour டைமிங் இருக்குங்க. மண்டே டு ஃப்ரைடேங்க. சனி ஞாயிறு லீவாக இருக்கும். நம்ம இன்னையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். முதல்ல என்னோட ஆஸ்தான குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு ஒரு நல்ல நன்றி வணக்கம். ஒரு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க சார். அது ஒளி தத்துவம் தான் ஜோதிடம். நம்ம மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி புராணங்கள் எல்லாம் ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது கிரகங்களை வந்து மனுஷங்களா பாவிச்சு, ஏன்னா அப்பதான் நம்ம ஈஸியா அதை புரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுனால அதை ஒரு மனுஷங்களா, சனினா ஒரு மனுஷன், குருனா ஒரு ஆளு, சந்திரன்னா ஒரு ஆளு, அவங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொன்னது மூலமா சந்திரன்னா ஒரு கிரகம், அந்த கிரகத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அதோட காரகத்துவம். அதெல்லாம் அது அந்த பர்டிகுலர் கிரகம் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறது வந்து நம்ம காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோங்க. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் கிரகங்கள் பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுக்கள் அந்த மாதிரி இருக்குங்க. இதுல ராகு கேதுக்கள் மட்டும் நம்ம ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் பூமியோட நிழலாவும் இன்னொருத்தர் சந்திரனோட நிழலாவும் நம்ம இங்க எடுத்துப்போங்க. ஸோ ராகு கேதுக்களை தவிர, ஏன்னா ராகு கேதுக்கள் ஷேடோ பிளானட், அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கறதுனால அவங்களுக்கு மட்டும் காரகத்துவம் கிடையாதுங்க. ஆனா ராகு கேதுக்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய இந்த சீரியல்ல, இந்த சனீஸ்வரன் சீரியல் கூட இப்ப போயிட்டு இருக்கு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ராகு யாரை பாக்குறாரோ அவங்கள போலவே மாறிடுவாரு, அவங்கள போலவே ஆக்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதேதாங்க சார், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் தன்னோட யார் இணைஞ்சிருக்காங்களோ அவங்கள போலவும், தன்னை யாரு பாக்குறாங்களோ அவங்கள போலவும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுக்கு கேந்திரம், திரிகோணம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இன்னும் போக போக அந்த விஷயங்களை எல்லாம் பார்ப்போங்க. பேசிக்கா நம்ம இதை நீங்க முடிஞ்சா எழுதிக்கிட்டீங்கனாலும் நல்லதுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், கிரகங்களை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒளி அமைப்பு தான் ஜோதிடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ராசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு பர்டிகுலர் லக்னக்கார ஒவ்வொரு லக்னத்துக்கும், இப்போ மேசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜாதக கட்டத்துல 12 ராசிகள் இருக்கு. மேசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்க. மேஷம் அப்படின்னா வேகமா இருப்பாங்க, துடி துடிப்பா இருப்பாங்க, கொஞ்சம் மூர்க்கத்தனமா ஃபோர்ஸா இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ராசிநாதன், எப்படி ஒரு சொந்த வீடு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீடு. அதாவது இப்ப மேசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மேசத்துக்கு யாரு சொந்தக்காரர் அப்படின்னா செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரன். சோ அந்த பர்டிகுலர் ராசியோட தலைவன் யாரோ அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ராசிக்கு இருக்குங்க. இப்ப மேசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வேகமா இருப்பாங்க, துடி துடிப்பா இருப்பாங்க. ரிஷபம் அப்படின்னா ரொம்ப கலைநயத்தோட இருப்பாங்க. இந்த பாட்டு, டான்ஸ், சினிமா இந்த மாதிரி விஷயங்கள் மேல ஆர்வம் இருக்கும், சுக்கிரன் அப்படிங்கிறதுனால. மிதுனம் அப்படின்னா மிதுனத்தோட தலைவன் யாருன்னா புதன். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனங்க. ரொம்ப அறிவா, ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்படுறவர். மிதுனம் கன்னியில பிறந்தவங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட அந்த ராசிநாதன் புதன் புத்திசாலி, வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால. அதே மாதிரி கடகம் அப்படின்னா சந்திரன், அந்த கடகத்தோட ராசிநாதன் சந்திரன். சந்திரன் அப்படிங்கிறப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவரு, சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவரு. ஒரு அம்மா, அந்த அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அம்மா எப்படி என்ன நினைப்பாங்க, எல்லாரையும் பசங்களா பாவிப்பாங்க, இப்போ நம்மளோட குழந்தைகள் அப்படின்னு நினைப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவர் தான்
சந்திரனுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கடகத்துல பிறந்தவங்க அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி சிம்மம் அப்படின்னு போயிட்டோம்னா சிம்மநாதன் பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் அப்படின்னாலே அதிகாரம் பண்றவரு, அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கிறவரு. இப்போ ஒருத்தர் அரசாங்க துறையில அரசு வேலையில் இருக்கணும் அப்படின்னா அவரு சிம்மம் நல்லா இருக்கணுங்க. சிம்ம வீட்டுல அதாவது கிரகங்கள்ல நம்ம இன்னும் போக போக நிறைய நான் சொல்லுவேங்க. பேசிக்கா சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பேசிக்கா எப்படி செயல்படுது கிரகங்கள், எப்படி நம்ம ஜாதகம் பாக்குறது அப்படிங்கறது சொல்றேன். அதாவது கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுக்கள் இது வந்து நமக்கு நம்மள கண்ட்ரோல் பண்ற கிரகங்கள் இது எல்லாமே. அதாவது ஒரு மனுஷனை இந்த கிரகங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம மூல நூல்கள்ல நமக்கு கடவுளுக்கு நிகரான நம்மளோட முன்னோர்கள் அவங்க எல்லாம் ஒரு கடவுளுக்கு நிகரான அமைப்புல இருந்து சில பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நமக்காக எழுதி வச்சிருக்காங்க. சோ அதுபடிதான் இப்ப வரைக்கும் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோங்க. அதாவது மூல நூல்கள்ல சொல்லி இருக்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சில விஷயங்கள் மட்டும், அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா தொழிலுமே ஒரு அப்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆஹ் ஆஹ் இப்போ அதாவது நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் வரைக்கும் நமக்கு முன்னோர்கள் சில விஷயங்கள்ல ஜோதிடத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப நம்மளோட கடமை அப்படிங்கிறது இதுல இன்னும் அட்வான்ஸ்டா வேற என்ன நம்ம முன்னோர்கள் சொல்லாத ஒரு விஷயம் இதுல என்ன இருக்கு, எப்படி இந்த கிரகங்கள் எப்படி செயல்படுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்னும் இதுல நிறைய நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. ஒரு ஜோதிடரா தொடர்ந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறது, நிறைய அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப சிம்ம வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், இதுல அதாவது பாவ கிரகங்கள், சுப கிரகங்கள் சில பிரிவுகள் இருக்குங்க. அதாவது செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இதுல சனி தான் முதன்மை பாவர், 100% பாவருங்க. செவ்வாய் வந்து நம்ம முக்கால் பாவர் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனை அரை பாவர் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் அரை பாவர் அப்படின்னா அதுல நிறைய சூட்சமங்கள் இருக்குங்க, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதாவது செவ்வாய் சனி மட்டும் ஒரு பாவகத்தோட சம்பந்தப்பட்டாங்க, ஒரு கிரகத்தோட சம்பந்தப்பட்டாங்க அப்படின்னா அந்த கிரகம் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியனோட சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா சூரியனோட அதிகாரம் செய்யக்கூடிய நிர்வாக திறமை, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டிஸ் எல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அதாவது ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட சேருது, எந்த வீட்டுல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அதோட பலன்கள் இருக்கும். ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அப்படின்னா சிம்ம வீடு சுபத்துவமா இருக்கணும், சிம்ம வீடு வலுவா இருக்கணும், சிம்மநாதன் சூரியன் நல்லா இருக்கணும். அப்படி இல்லாம சிம்மத்துல சனி செவ்வாய் ராகு கேதுக்கள், சூரியனோட சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க முடியாது, அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி கன்னி அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி புத்திசாலிகளோட அமைப்பு கன்னியில வரும். ரிஷபம், துலாம் ரெண்டுமே துலாம் ரெண்டுமே சுக்கிரனோட வீடுகள் அப்படிங்கறதுனால சுக்கிரனோட அமைப்புகள் அழகா இருக்கிறது, கலைநயத்தோட செயல்படுறது, எதை செஞ்சாலும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். விருச்சிகம், மேசம், விருச்சிகம் ரெண்டுமே செவ்வாயோட வீடுகள் அப்படிங்கிறதுனால அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் ஆட்டோமேட்டிக்காவே மேசம் விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த அதிகாரம் தூள் பறக்குங்க. இன்னும் பாத்தீங்கன்னா மேசம் விருச்சிகத்துல செவ்வாய் இருந்தாரு, செவ்வாய் பாபத்துவமா சுபர்களோட தொடர்புல இல்லாம இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பேசவே முடியாதுங்க. வாயில பேசவே மாட்டாங்க. இந்த ரவுடி பயல்களை எல்லாம் கிரியேட் பண்றவரு செவ்வாய் தான். பாபத்துவமான செவ்வாய் அடிச்சுட்டு தான் பேசுவாரு. அந்த மாதிரி இருக்குங்க. தனுசு, மீனம் இந்த ரெண்டு ராசிகளுமே குருவோட ராசிகள். ரொம்ப நல்ல ராசிகள். குரு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல விஷயங்களை கொடுக்கிறவர் அப்படிங்கறதுனால தனுசு மீன ராசிகள் அப்படிங்கிறது நேர்மையா இருக்கும், நல்லவங்களா இருக்கும். கொஞ்சம் ஏமாறக்கூடிய ராசிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்துல நல்லவங்களா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்களே. அதே மாதிரி மகரம், கும்பம் அப்படிங்கிறது சனியோட, மகரம் கும்பம் பாத்தீங்கன்னா சனியோட ராசிகள். சனி அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு தெரியும் சனி வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு ஆகாத விஷயங்களை கொடுக்கிறவர். அதாவது தன்னம்பிக்கை இல்லாம செய்யறவரு, பிடிவாதத்தை கொடுக்கிறவரு. அவர் சொல்றது தப்பா இருந்தாலுமே நான் செய்யறதுதான் சரி, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மனுஷனுக்கு ஆகாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க. பொறாமை, வைத்தெரிச்சல், அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து தான் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் சனியோட காரகத்துவங்கள், சனியோட விஷயங்களா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னா, அதாவது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல எத்தனை கிரகங்கள் இருக்கு, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கிரகம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும்போது என்ன மாதிரி செயல்படும், ஒவ்வொரு பாவகமும் இப்ப 12 ராசிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல லக்ன பாவகத்துல இருந்து நம்ம கிளாக் வைஸ் எண்ணுவோங்க. 1 2 3 4ன்னு. முதல் வீடு லக்ன பாவகம், அது என்ன கொடுக்கும். இரண்டாம் வீடு அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரியம், வீரியம், இளைய சகோதரம், இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்.
4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். உயர்நிலை படிப்பை கொடுக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிந்தனை, செயல், அதிர்ஷ்டம், குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை கொடுக்கறது. இந்த 6, 8ஆம் பாவகங்கள் எப்பெல்லாம் 6, 8ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குதோ அப்பெல்லாம் நம்ம கஷ்டப்படுவோங்க. அதே மாதிரி 6, 8ஆம் அதிபதிகளோட தசைகள், இப்ப 6, 8ஆம் அதிபதிகளோட தசை 6, 8ல நின்ற கிரகங்களோட தசை, 6, 8ஆம் அதிபதிகள் எந்த பாவகத்துல போய் நிக்கிறாங்களோ அந்த பாவகங்கள், இதுல எல்லாத்துலயுமே சில பிரச்சனைகளை கொடுக்குங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், எதிரி, கடன்களை கொடுக்குற இடம். சோ எந்த ஒரு ஜாதகத்திலையும் 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி நல்லா இருக்கக்கூடாது. ரொம்ப வலுவா இருந்தாங்க. இப்ப 6ஆம் அதிபதி உச்சமாகி அவரோட தசை ஒரு 20 வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிர தசையெல்லாம் 20 வருஷம். 20 வருஷம் தனுசு, மீன ராசிகளுக்கு சுக்கிரன் நல்லது பண்ண மாட்டாருங்க. ஒரு 20 வயசுல சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து இல்லைன்னா 8ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தினார் அப்படின்னா 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் அந்த வயசு தான் செட்டில் ஆகுற வயசு. ஸோ அந்த டைம்ல ஒரு மோசமான தசை வந்தது அப்படின்னா அந்த பையனோட நிலைமை, அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 20ல இருந்து 40 வயசு வரைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுங்க. எது பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும். என்ன பண்ணாலும் தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 6, 8ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட தொழில் பார்ட்னர்ஸ், நம்மளோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க, நம்மளோட நண்பர்கள், சொசைட்டில நம்ம மீட் பண்றவங்க, சமுதாயத்துல நம்ம மீட் பண்றவங்க எல்லாரும், நம்மளோட பையனா இருந்தா மனைவி, பொண்ணா இருந்தா கணவரை பத்தி சொல்ற இடம் 7ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர். அதாவது 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒருத்தருக்கு ஆயுள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி, ஆயுள்காரகன் சனி, இவங்களை பார்த்துதான் நம்ம சொல்லுவோங்க. சோ 8ஆம் இடம் வலுவா இருக்கிறது. உயிர், ஆயுள் நல்லா இருக்கணும் அப்படின்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அப்பாவை பத்தி சொல்ற இடம். பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவை பத்தி சொல்ற இடம். பாக்கியங்கள், பாக்கியங்கள் அப்படிங்கிறது என்னதுங்க? நம்ம பிறக்கிறோம், பிறந்த உடனே நல்ல படிப்பு, நல்ல படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல வேலை, நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் ஒரு 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 பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நல்ல தொழில், வியாபாரம் இதெல்லாம் நல்லா நடக்கிறது. ஒரு 60 வயசுக்கு மேல நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் நல்லா இருக்கிறது. இதெல்லாம் தான் நம்ம பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தது, பாக்கியஸ்தானம் அதிக சுபத்துவமா எந்த பாதிப்பும் இல்லாம நல்லா இருந்தது. அதே மாதிரி பிறந்ததுல இருந்து ஒரு 60, 70 வயசு வரைக்கும் நல்ல தசாபுக்திகள் நடந்தது அப்படின்னா ஒருத்தரோட லைஃப் வந்து கிஃப்டட் லைஃப் அப்படின்னே சொல்லலாங்க. பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட அவரோட ஆயுள் முடியிற வரைக்கும் எந்த சிரமமும் இல்லாம நல்லபடியா, சந்தோஷமா, ஹாப்பியா, பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை அவருக்கு கண்டிப்பா அமையும். அடுத்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம். ஜோதிடத்துல நம்ம அதை ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜீவனம், 10ஆம் இடம் வலுவா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜீவனம் அமையும், நல்ல தொழில் அமையும், நல்ல வேலை அமையும். அது மூலமா அதாவது ஆஹ் எந்த ஒரு ஜாதகத்திலையும் எந்த பாவகம் கெட்டாலும் ஜீவனஸ்தானம் பாதிக்கப்படக்கூடாதுங்க. 10ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்து வேற எந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒருத்தர் அந்த கிடைச்ச ஜீவனம் தொழில் மூலமாவே அவரோட வாழ்க்கைய அவரு மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவாரு. சோ 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானம். அது ஒரு நியூட்ரலான ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்ம வேத ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11ஆம் பாவகத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயும் சில விதிவிலக்குகள் இருக்குங்க. அது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓவராலா அது ஒரு லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல இருந்ததுனாலும் அதோட காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களை குறையில்லாம மனுஷங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம அதுல எடுத்துக்க வேண்டியது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயனஸ்தான அயன சயன போக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோங்க. அதாவது ஒரு நாளோட முடிவு, ஒரு மனிதனுடைய முடிவு காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத 12ஆம் இடத்தை பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அதாவது 12ஆம் இடம் சுபத்துவமா, சுபகிரகங்களோட தொடர்புல, சுபகிரகங்களோட பார்வையில, சுபகிரகங்களோட இருப்புல இருக்கு அப்படின்னா அந்த மனிதனுடைய முடிவு காலம் அப்படிங்கிறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. பெரிய சிரமங்கள் இருக்காது. வயசான காலத்துல அவரை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. இல்லைன்னா அவரே பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அவராலேயே அவரை பாத்துக்க முடியற மாதிரி எந்த சிரமங்களும் இல்லாம நல்லபடியா அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து நல்லபடியா லீட் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கு இருக்கும். இதுவே வந்து 10ஆம் இடத்துல பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்கு, பாவ கிரகங்கள் நிறைய இருக்கு, பாவ கிரகங்கள் பாக்குது, சுபகிரகங்களோட சம்பந்தமே இல்லை அப்படின்னா நைட்ல தூக்கமே வராதுங்க. 12ஆம் இடம் கெட்டுச்சுன்னா ஒரு நாளோட முடிவை சொல்றதும் அந்த பாவகம் தான்.
ஸோ நைட்ல தூக்கமே வராது. அதே மாதிரி முடிவு கால வாழ்க்கை அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமான வாழ்க்கையா தான் இருக்கும். அதனால 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் 12ஆம் இடம் ரொம்ப முக்கியங்க. அதாவது நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எனக்கு லாபம் வருமா? இதுல நீங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வேற, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேற. 12ஆம் இடம் அப்படிங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் இன்வெஸ்ட் பண்றேன், அது மூலமா எனக்கு லாபம் வருமா அப்படின்னு கேட்டா 12ஆம் இடத்தை பார்க்கணும். நீங்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும், எனக்கு லாபம் வருமா? ஒரே நிமிஷம். ஷேர் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், எனக்கு லாபம் கிடைக்குமா? எனக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த 6, 8ஆம் இடங்கள் ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத இடங்கள் அப்படின்னு சொன்னோமோ அதே போலதான் 6, 8, 12ஆம் இடங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் அவங்கதான். இப்போ பாபத்துவமான 6, 8, 12ஆம் இடங்கள் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி சுபத்துவமான 6, 8, 12ஆம் இடங்கள் அவங்களோட தசைகள்ல எதிராளியின் பணம், அதாவது அடுத்தவங்களோட பணம்ங்க. இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, காலையில ஒரு 1 லேக் போடுறீங்க, ஈவினிங்குள்ள ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க. இது வந்து அடுத்தவங்களோட பணம் தான். ஷேர் மார்க்கெட்ல நீங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கிற அதே பணம் இன்னொருத்தருக்கு லாஸா மாறும். சோ ஒரே நிமிஷம். இது அடுத்தவங்களோட பணம் அப்படிங்கிறது 6, 8, 12ல தான் இருக்குங்க. 6, 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமா இருந்து அதோட தசாபுக்திகள் நடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமா இதுல வந்து நிறைய இருக்குங்க. நாட் ஓன்லி ஷேர் மார்க்கெட், அதாவது நமக்கு உயில் மூலமா கிடைக்கிற சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டம் மூலமா ஒரு லாட்டரி சீட் வாங்குறோம், அது மூலமா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணம் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு பினாமியா இருந்து அடுத்தவங்களோட சொத்துக்களை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். நான் அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே 6, 8, 12ஆம் இடங்கள் தான் கொடுக்குங்க. இதுதான் ஓவராலா பாத்தீங்கன்னா ஜோதிடம், அதாவது கிரகங்கள் எப்படி செயல்படுது, பாவகங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இதுல பாத்தீங்கன்னா அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒளி கலவை தான் ஜோதிடங்க. இப்போ ஒண்ணுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு பாவகத்துல இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஒளி கலவையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சார். இதுல இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆஹ் புதன் அப்படிங்கிறவர் தான் ஜோதிடங்க. மெர்க்குரி புதன் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஜாதகத்துல வலுவா இருக்காரோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜோதிடம் அவ்வளவு ஈஸியா புரியும். சில சூட்சம விஷயங்களை எல்லாம் டக்குன்னு சொன்ன உடனே ஒரு கற்பூர புத்தியா டக்குன்னு புடிச்சுக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புதனோட வலுவை பொறுத்ததுதான். புதன் நம்ம ஜாதகத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ அதை பொறுத்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர், ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்களை கூட ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. சிலர் ஈஸியா இருக்கிறத கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது எல்லாமே இந்த கற்பூர புத்தி அப்படிங்கிறது வந்து புதன் தான். ஸோ நமக்கு நார்மலா பாத்தீங்கன்னா ஜோதிடத்துக்குள்ள வர்றோம், ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், இந்த மாதிரி வகுப்புகளை எல்லாம் நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னாலே புதனுடைய வலு நல்லா இருந்தது அப்படின்னா தான் இந்த மாதிரி வகுப்புகளை நம்ம அட்டன் பண்ண முடியுங்க. புதன் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க இந்த மாதிரி ஜோதிடத்துக்குள்ளேயே வர முடியாதுங்க. சோ நம்ம எல்லாருக்குமே புதன் வலுவா இருப்பார் அப்படின்னு நம்ம கண்டிப்பா எடுத்துப்போங்க. அதாவது புரியாத விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து ரீகால் பண்ணி பாக்குறது மூலமா, ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கேள்விகள் கேட்கறது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு ஜோதிடம் எல்லாருக்குமே உறுதியா, நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்களே அக்யூரேட்டா உங்களோட ஜாதக ப்ரெடிக்ஷன்ஸ் பலன்களை சொல்ற அளவுக்கு கண்டிப்பா நம்ம கிளாஸ் முடிக்கும் போது உறுதியா வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்களும் நம்பணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. இதுல புதனோட வலு அப்படிங்கிறது வந்து இருக்குங்க சார். புதனோட வலு நான் சொன்ன மாதிரி சீக்கிரமா புரிஞ்சுக்க வைக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம எந்த அளவுக்கு இதுல ஹார்ட் ஒர்க் பண்றோமோ, எவ்வளவு தூரம் நம்ம விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப அதை அனலைஸ் பண்ணி பாக்குறோமோ அதை பொறுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம இப்ப வரைக்குமே நமக்கு ஜோதிடத்துல தெரிஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். இன்னும் அது ஒரு கடல் மாதிரிங்க. நிறைய அதோட ரகசியங்களை நிறைய வச்சுக்கிட்டு இருக்குது. முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி. என்னோட குருநாதர் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதாவது ஜாதகம், நமக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் இருக்கும், அந்த ஜாதகத்துல அந்த ஜாதகரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரகசியங்களும் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகளும் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான திறமையும் அந்த நாலேஜும் அனுபவமும் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஸோ அந்த அனுபவமும் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை வச்சு அந்த பர்டிகுலர் ஜாதகர் இல்லைன்னா ஜாதகி எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்காங்க, எப்படி இருக்க போறாங்க, அவங்களோட வாழ்க்கை சம்பவங்கள்
இது எல்லாத்தையுமே நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியுங்க. இப்ப நம்ம கிரகங்கள்ல இருந்தே போயிரலாங்க. அதாவது இதுல பாத்தீங்கன்னா நெறைய இருக்குங்க. அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது இப்ப அததான் நான் ஸ்க்ரீன்ல வச்சிருக்கேன். நீங்க பாப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸ்க்ரீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நாளிகை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி அந்த காலத்துல இருந்தே ஒரு அ கணக்கீட்டுக்காக நாளிகை அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு இருந்தோம். 60 நாளிகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 24 மணி நேரம். ஒரு நாளிகை அப்படிங்கிறது 60 வினாளிகை, அது 24 நிமிஷம். இதெல்லாம் நமக்கு கணக்கீடுகளுக்காக நம்ம எடுத்துக்கிறதுங்க. ரொம்ப அதாவது ஜோதிடமே பாத்தீங்கன்னா, ஒரு நான் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான். ஏன்னா அறிவியல் தாங்க சார் இது. நீங்க இத வந்து நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவலா எடுத்துட்டு போக வேண்டாம். ஸ்பிரிச்சுவலா இது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. இது வந்து கடவுளோட விஷயங்கள் அப்படிங்கிற மாரிலாம் இல்ல. ஜோதிடமும் ஒரு அறிவியல் தான். அதாவது நமக்கு சயின்ஸ் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம், சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கு அப்புறமும், இன்னுமே நம்ம பஞ்சாங்கத்த பார்த்து தான் சில விஷயங்கள ஒரு பர்ட்டிகுலர் கிரகம் எங்க இருக்கு? சோ இந்த இடத்துல இருந்து இந்த டைமுக்கு அனுப்பிச்சா அந்த கிரகத்த நம்ம அனுப்புற சேட்டலைட் இந்த டைம்ல ரீச் ஆகும் அப்படிங்கிறத இன்னும் பஞ்சாங்கத்த வச்சு பார்த்து அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ ஜோதிடம் தான் இனிஷியலா வானவியல் அதாவது அஸ்ட்ரானமியோட பேசிக் திங் அப்படிங்கிறது நம்மளோட அஸ்ட்ராலஜி தான். சோ இத வந்து நம்ம யார் வேணாலும் படிக்கலாங்க. ஹிந்துவோ, முஸ்லிமோ, இல்ல ஒரு கிறிஸ்டியனோ இது எல்லாருக்கும் பொதுவானது தான். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர் இத மட்டும் கரெக்ட்டா சொன்னாங்க அப்படின்னா, அவங்களோட ஜாதகத்த நம்ம ஜெனரேட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில சம்பவங்கள நம்மளால கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நான் எப்பவும் சொல்றது அதுதான். சோ இதுல வந்து நீங்க ஹிந்துவா உங்களுக்கு இது நடக்கும். முஸ்லிமா இல்ல அப்படி நடக்காது, இப்படி நடக்கும். கிறிஸ்டியனா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படணும் அப்படின்ற பீரியட்ல யாரா இருந்தாலும் கஷ்டப்படுவீங்க. நல்லா இருக்கணும் அப்படின்ற பீரியட்ல யாரா இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. சோ ரொம்ப முக்கியமா ஜாதகம் பார்க்கறதுக்கு தேவையானது டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் தான். இனிமேல் ஃபியூச்சர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஜாதக நோட் எடுத்துக்கிட்டு ஜாதகம் பார்க்கறதுக்காக ஜோசியர்கிட்ட போயிட்டு இருந்தோங்க. இனிமேல்லாம் அப்படி இருக்காதுங்க. இப்ப நானே அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். இருந்த இடத்துல இருந்து டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் அவங்க அங்கிருந்து குடுத்துருவாங்க. நம்ம இங்கிருந்து அவங்களோட ஜாதகத்த ஜெனரேட் பண்ணி பலன் சொல்ல வேண்டியதுதான். சோ இந்த மாதிரி தான் ஜோதிடம் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால, நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலாலாம் எடுத்துக்க வேண்டாம். ஆனா நம்ம இந்து அதாவது இந்து மதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இருந்தே வானவியல ரொம்ப நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோங்க. வானவியல் தத்துவங்கள் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள் நிறைய அனலைஸ் பண்ணி இவ்வளவு கோயில்கள் நான் இத பத்தி ஒரு இது ஒண்ணு எழுதியிருந்தேங்க. அது நான் உங்களுக்கு முடிஞ்சா ஃபார்வர்ட் பண்றேன். அதாவது இவ்வளவு கோயில்கள், இவ்வளவு ஸ்டோன்ஸ் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பர்ட்டிகுலர் ஸ்டோன் இருக்குங்க. அந்த எந்த ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தினுடைய தானியத்தை நம்ம எடுத்துக்கிறது மூலமா, அந்த கிரகத்தினுடைய ஸ்டோனை போட்டுக்கிறது மூலமா, அந்த கிரகத்தினுடைய கலரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மூலமா அந்த கிரகத்தை வலுப்படுத்தி ஸோ அந்த நம்ம ஜாதகத்துல அந்த கிரகம் வீக்கா இருக்கிறத நம்ம வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இது அந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சூரியன்னா சூரியனார் கோயிலுக்கு போங்க, சந்திரன்னா திருப்பதி போங்க, செவ்வாய்னா இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் இருக்கு. சோ இந்த பர்ட்டிகுலர் கோயிலுக்கு நீங்க போகும்போது அந்த பர்ட்டிகுலர் கிரகத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு அங்க ஜாஸ்தியா இருக்கும். நீங்க எந்த கோயிலுக்கு போற மாதிரி இருந்தாலும் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துல நாள்ல போறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த நட்சத்திர நாள்ல அந்த அந்த கோயிலோட அந்த பர்ட்டிகுலர் நட்சத்திரத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும். சோ அந்த பர்ட்டிகுலர் நட்சத்திரக்காரங்க அங்க போகும்போது அங்க இருக்கிற அந்த பாசிட்டிவ் அந்த வேவ்ஸ வந்து நீங்க எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுங்க. ஆஹ் நீங்க முடிஞ்சா இந்த கிரகங்கள் அப்படிங்கறத நீங்க எழுதிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இதுதான் வரிசைங்க. ஸோ இந்த வரிசையில நீங்க அப்படியே எப்பவுமே சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இத முடிஞ்சா எழுதிக்கங்க. எழுதிக்கிறீங்களா இல்ல நெக்ஸ்ட் போலாங்களா? சார் எல்லாருமே மியூட்ல இருக்கீங்க. போலான்னு சொன்னீங்கன்னா அன்மியூட் பண்ணிட்டு போலான்னு சொல்லுங்க. சார் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதிக்கிறோங்க சார். டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்ததுக்கு போய்க்கலாம் சார். ஓகேங்க மேம். நான் இன்னும் நீங்க இது இப்பயும் எழுதிக்கலாங்க. இப்ப எழுதலைனாலும் நம்ம குரூப்ல இந்த மெட்டீரியல் தட் மீன்ஸ் இந்த நோட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேன். அப்ப கூட பார்த்து எழுதிக்கங்க.
எழுதிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியுதான்னு தெரியலைங்க, ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போ இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப சின்னதா இருக்கு, பாத்துக்குங்க. நான் பின்னாடி நம்ம குரூப்ல இதை ஷேர் பண்றேன். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் ராசிக்கும் உங்களுக்கு தெரியும். அதாவது இன்னும் நான் இத ராசி கட்டத்தை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இப்போ இந்த ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரிங்க. இப்போ மேசம்னா 30 டிகிரி, ரிஷபம்னா 30 டிகிரி, மொத்தமா நம்மள சுத்தி இருக்கிற இந்த 360 டிகிரி தான் நம்ம வந்து ஒரு ராசி கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அதை பாத்துக்கங்க. அதாவது ஜோதிடத்தின் முதன்மை கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனும் சந்திரனும் மட்டும்தான். ஏன்னா பகல்ல நமக்கு ஒளி கொடுக்கிறவர் சூரியன், இரவுல நமக்கு ஒளி கொடுக்கிறவர் சந்திரன். இந்த 2 கிரகங்களோட இதுல மெயின்லி பாத்தீங்கன்னா ஒளி கிரகம் அப்படிங்கிறது சூரியன் மட்டும்தான். சந்திரன் கூட ஒரு சேட்டலைட் மாதிரி தான், அவர் ஒரு நேச்சுரல் சேட்டலைட்டுங்க. அவர் சூரியனோட ஒளியை வாங்கி நமக்கு பிரதிபலிக்கிறாரு, அவ்வளவுதான். சூரியன் எப்பவுமே ஒரே மாதிரி ஒளியை கொடுத்துட்டு இருக்கிறாரு, சந்திரன் அவரோட ஒளியை வாங்கி நமக்கு பிரதிபலிக்கிறாரு. இதுலயும் அவரோட திதியை பொறுத்தது. திதியையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. வளர்பிறை திதியா இருக்கும் போது சில நல்ல பலன்களை கொடுப்பாரு, அவரை சுபர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே தேய்பிறை திதியா மாறும்போது அமாவாசைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியில இருந்தே அவர் வந்து ஒரு முதன்மை சுபரா நல்லபடியா தான் நின்ற பாவகத்தையும் தான் பார்த்த பாவகத்தையும் தான் பார்க்கும் கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துவாரு. இதுவே நீங்க அதாவது தசமி திதிக்கு அப்புறம்னு எடுத்துக்கலாம். தசமி திதியிலிருந்து பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி திதி வரைக்கும், தேய்பிறை தசமி திதியிலிருந்து வளர்பிறை பஞ்சமி திதி வரைக்குமே பாத்தீங்கன்னா அவர் ஒளி குறைஞ்சுக்கிட்டே இருந்து அமாவாசையாகி அதுக்கப்புறம் திரும்ப ஒளிய கொடுக்க ஆரம்பிப்பாருங்க. சோ இந்த 10 நாள் ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அமாவாசை, அதுக்கப்புறம் பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, இந்த பர்டிகுலர் 10 நாள் பாத்தீங்கன்னா அவர் பாபத்துவமா இருப்பாரு. இந்த பாபத்துவமா இருக்கிற நாட்கள்ல அவர் சம்பந்தப்பட்ட பாவகங்கள், அவரோட இணைந்த கிரகங்கள், அவர் பார்த்த கிரகங்கள் மூலமா அவர் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு பாப்பாரு. சோ மற்ற கிரகங்களை விட, ஏன்னா சந்திரனும் சூரியனும் தான் ஸ்பெஷல் கிரகங்கள் நம்ம ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்கதான் ஒளி கிரகங்கள். சோ சூரியனையும் சந்திரனையும், சூரியனை சில நேரங்கள்ல நம்ம பூமின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நான் இன்னும் போக போக அந்த சில விஷயங்களை எல்லாம் நம்ம பார்ப்போம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் நீங்க மற்ற கிரகங்களை போல இல்லாமல் அவரோட திதியை வச்சு அவர் வந்து வளர்பிறையா இருக்காரா, தேய்பிறையா இருக்கிறாரா, வளர்பிறையா இருந்தாலும் எந்த லெவல்ல இருக்காரு உங்களுக்கு தெரியும். அமாவாசைக்கு அடுத்த நாள்னா கொஞ்சம் ஒளியோட இருப்பாரு, அடுத்தடுத்த நாட்கள்ல அவரோட ஒளி பாத்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகும். பௌர்ணமியில முழு சந்திரனா பிரகாசமா இருப்பாரு, பௌர்ணமியில இருந்து திரும்ப பாத்தீங்கன்னா ஒளி குறைய ஆரம்பிக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கம்ப்ளீட்டா ஒளி இழந்து அமாவாசையா இருப்பாரு. சோ சந்திரன் எப்படி நமக்கு பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது அவரோட திதியோட நிலைமை பொறுத்தது. வளர்பிறையா தேய்பிறையா என்ன மாதிரியான ஒளி நிலைமையில இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்து நம்ம எடுத்துக்கணுங்க. இதுல பாத்தீங்கன்னா அதாவது கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடுங்க, சூரியனுடைய வீடு சிம்ம வீடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆட்சி வீடுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும் நம்மளோட பிரபஞ்சம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி. அதாவது சூரியனுக்கு அடுத்து இருக்கிற கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன். சூரியனை அடுத்து சுத்தி வரவர் பாருங்க புதன். சோ புதனுடைய வளையம் தான் முதல் வளையம். இந்த சூரிய சந்திரர்கள் அவங்க சுத்தி வர்றாங்கன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். சூரிய சந்திரர்கள் அம்மா அப்பா. இது வந்து நீங்க சயின்ஸ் இதுல கொண்டு வர வேண்டாம். அது எப்படி சூரியனை தானே சுத்தி வர்றாரு, சந்திரன் எப்படி சுத்தி வர்றாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். சும்மா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த இடத்துல நீங்க சந்திரனை கூட மறந்துருங்க, சூரியனை மட்டும் எடுத்துக்கங்க. சூரியன் எங்க இருக்கிறாரு, சூரியனை சுத்தி வர்றது முதல்ல பாத்தீங்கன்னா புதன். அப்படிங்கிறதுனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மேல இருக்கிற வீடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிதுனம், முதல் வளையம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. மிதுனமும் கன்னியும் அந்த முதல் வளையம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த 2 வீடுகள் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கடகம் சிம்மம், கடகத்துக்கு மேல இருக்கிற மிதுன வீடு புதனோடது, சிம்மத்துக்கு கீழே இருக்கிற கன்னி வீடு புதனோடது. ஏன்னா அதை சுத்தி வர்ற முதல் கிரகம் புதன் தான். சரி, புதனுக்கு அடுத்து யாரு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் சுத்தி வர்றாரு. சோ சுக்கிரன் அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2வது வளையம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நீங்க இந்த வளையத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு புரியும். 2வது வளையம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிஷபமும் துலாமும்.
ரிஷபமும் சுக்கிரனோடது, துலாமும் சுக்கிரனோடது. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2வது வளையத்துல. இதுக்கு அப்புறமா இருக்கிறது அப்படிங்கிறது சூரியன், சாரி, நம்மளோட பூமி. பூமி வந்து நம்ம இங்க நம்ம நடுவுல இருக்கோங்க. இந்த ராசி மண்டலம்னு எழுதியிருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம நடுவுல இருக்கோம், நம்ம சுத்தி கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. சரி, நமக்கு அடுத்து எப்படி இருக்கு, அதாவது நமக்கு முன்னாடி சூரியனுக்கும் நமக்கு நடுவுல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. நமக்கு பிறகு நமக்கு பின்னாடி இருக்கிற கிரகங்கள்ல முதல் கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய்ங்க. சோ அடுத்து சுக்கிரனுக்கு அப்புறம் அடுத்த வீடுகள் பாத்தீங்கன்னா, அடுத்த 2 வீடுகள் மேசமும் விருச்சிகமும் செவ்வாய்க்காக ஒதுக்கப்பட்டுருச்சு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத நீங்க நீள்வட்டமா தான் எடுத்துக்கணுங்க. நீள்வட்டம் கடைசியா இருக்கிற 2 வீடுகளா மகரம் கும்பத்தை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது தனுசு மீனம். சோ செவ்வாய்க்கு அடுத்து இருக்கிற வீடு, அடுத்து இருக்கிற கிரகம், நம்மளோட சுற்றுவட்ட பாதையில அடுத்து இருக்கிற கிரகம் பாத்தீங்கன்னா குரு. சோ அவருக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகள் தனுசு மீனம். நம்மளோட இந்த சூரியனோட இந்த கேலக்சியில இந்த இதுல பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிற 2 கிரகங்கள் அப்படிங்கிறது, ஐ மீன் கடைசியா இருக்கிற 2 வீடுகள் அப்படிங்கிறது மகரம், கும்பம். இந்த 2 வீடுகளுமே சனிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அதாவது சூரியனை முதல்ல சுத்தி வரவர் புதன். சோ சூரியனுக்கு கீழேயும் மேலேயும் இருக்கிற 2 வீடுகள் மிதுனம், கன்னி புதனோட வீடுகள். புதனுக்கு அப்புறம் இருக்கிறவர் சுக்கிரன் சுத்தி வராரு. சோ அதுக்கப்புறம் இருக்கிற 2 வீடுகள் ரிஷபம், துலாம் ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடுகள். இதுக்கப்புறம் நம்ம இருக்கோம் பூமி. பூமிக்கு அப்புறம் இருக்கிற செவ்வாய். சோ அதுக்கப்புறம் இருக்கிற 2 வீடுகள் மேசமும் விருச்சிகமும் செவ்வாயோட வீடுகள். விருச்சிகத்துக்கு, ஐ மீன் செவ்வாய்க்கு அப்புறம் நம்ம சுத்தி வர்ற கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. குருவுக்கு தனுசு மீனம் ஒதுக்கிட்டாங்க. கடைசியா இருக்கிற 2 வீடுகள் மகரம், கும்பம். நம்ம பிளானட்ல தட் மீன்ஸ் நம்ம பிளானட்ஸ்ல கடைசியா சுத்தி வர்ற பிளானட் அப்படிங்கிறது, அதாவது இந்த பிளானட்ஸ்ல இன்னும் நம்ம ப்ளூட்டோ அது இது நிறைய, நீங்க அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்க. அதாவது இதெல்லாம் நமக்கு அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள், அதாவது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் அப்படின்னு சொல்லலாங்க. இதெல்லாம் நம்மளால இந்த காலத்துல இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த காலத்துல ரிஷிகள் நிறைய அவங்களோட தட் மீன்ஸ் அவங்களோட சூட்சம விஷயங்களை எல்லாம் நிறைய அவங்க நமக்கு புரியாத, அதாவது அதுதான் நம்ம தெய்வத்துக்கு நிகரான ஞானம் பொருந்திய ரிஷிகள் அப்படின்னு சொல்லி அவங்களை எடுத்துக்கலாங்க. ஸோ அவங்களோட நாலேஜ் எல்லாம் நமக்கு வராது. அவங்க அந்த நிலையில இருக்கும்போது ஒரு ஒரு சமாதி நிலையில ஒரு 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 தெய்வத்துக்கு நிகரான ஒரு நிலையில அவங்க எல்லாம் நிறைய அந்த மெடிடேஷன் அது இதுன்னு பண்ணி தெய்வத்துக்கு நிகரான ஒரு நிலையில போய் கண்டுபிடிச்ச சூட்சமங்கள் தான் இதெல்லாங்க. சயின்ஸே இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு எக்ஸாக்டா சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதெல்லாம் 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு ராசி கட்டம் அமைஞ்ச விதம் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த அதிபதிகளை எல்லாம் நீங்க ஒன்ஸ் பாத்துக்குங்க. மேசத்தோட அதிபதி, ரிஷபத்தோட அதிபதி, மிதுனத்தின் அதிபதி அப்படிங்கறதெல்லாம் நான் இங்க கீழே கொடுத்துருக்கிறேன். நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் அதிபதியா இருக்கு அப்படிங்கறத நீங்க அழகா தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னும் சூட்சமங்கள் இருக்குங்க. அதாவது ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தான பலம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, இப்ப நம்ம சொல்லி இருக்கிறதுதான். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிரகம் வந்து அதிபதியா இருக்கும் அப்படிங்கிறது அந்த வீட்டோட ஆட்சி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு எடுத்துக்கலாங்களேன். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உச்ச வீடு அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுதான் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சம், மூல திரிகோணம், ஆட்சி, நட்பு நிலை, அதுக்கப்புறம் சமம், பகை, நீச்சம். இதுலயும் இன்னும் பாத்தீங்கன்னா ராகு கேதுக்களோட சேரும் போது அஸ்தமனம் அடைவாங்க. சூரியனை ரொம்ப நெருங்கும் போது இது வரைக்கும் போதும். நம்ம அதெல்லாம் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால இது வரைக்கும் போதுங்க. அதாவது இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு மூல திரிகோணத்துக்கு மட்டும் ஒரு சூட்சம நிலை இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன் பாத்துக்குங்க. அதாவது பாவ கிரகங்கள், நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி செவ்வாயும் சனியும் பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சுப கிரகங்கள் அப்படிங்கிறது புதன், சுக்கிரன், சந்திரன் கூட சில நேரங்கள்ல, அதாவது அவரு கண்டிஷன்களுக்கு உட்பட்டவர், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாங்க. குரு, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் நிபந்தனைகளுக்கு உட்படாத. புதனுமே பாத்தீங்கன்னா பாவர்களோட சேரும் போது அவர் பாவரா இருப்பாரு, சுபர்களோட சேரும் போது சுபரா இருப்பாரு. செவ்வாய் சனி பாத்தீங்கன்னா பாவர்கள் எப்ப குருவோட சுக்கிரனோட சுபர்களோட சேர்றாங்களோ அவங்க கொஞ்சம் நல்லது பண்றதுக்கான அமைப்புகளை அவங்க பெறுவாங்க அப்படிங்கிறது பொதுவான விதிங்க. இதுல பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ராசி கட்டங்களை சரிபாதியா மேல 6 வீடு கீழே 6 வீடு அப்படி பிரிச்சுக்குங்க. பாவ கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா, செவ்வாய் சனி. செவ்வாய் சனிக்கு மேல இருக்கிற வீடுகள் மூல திரிகோண வீடுகளா அமையும்.
அதாவது சனியினுடைய 2 வீடுகள், மகரம் கும்பம் சனியினுடைய 2 வீடுகள். இதுல கும்ப வீடு மேல இருக்கிற வீடுகள் பாவ கிரகங்களுக்கு மூல திரிகோண வீடுகள். கும்ப வீடு சனியோட மூல திரிகோண வீடா இருக்குங்க. மேச வீடு செவ்வாயினுடைய மூல திரிகோண வீடா இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா சுப கிரகங்களுக்கு கீழே இருக்கிற வீடுகள் எல்லாம் மூல திரிகோண வீடுகள். அதாவது தனுசு வீடு குருவோட மூல திரிகோண வீடா இருக்கும். சுக்கிரனுடைய மூல திரிகோண வீடு துலாம் வீடா இருக்கும். புதன் பாத்தீங்கன்னா உச்சமும் கண்ணியில தான் அடைவாரு, மூல திரிகோணமும் கண்ணியில தான் அடைவார். அப்படிங்கிறதுனால அதுல டிகிரி டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக பின்னாடி சொல்றேன். அதாவது எத்தனை டிகிரியில ஒரு கிரகம் உச்சம் அடையும், கண்ணியில எத்தனை டிகிரியில இருக்கும்போது அவர் மூல திரிகோண பலத்தோட இருப்பாரு, எத்தனை டிகிரில இருந்து எத்தனை டிகிரிக்குள்ள அவர் உச்ச பலத்தோட இருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னாடி பாக்கலாங்க. இது வந்து கிரகங்களோட ஸ்தான பலம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களும் அதோட நட்சத்திரங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது சூரியனே ஒரு நட்சத்திரம் சார். ஆனா ஏன் சூரியனை கிரகம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்க கூடாதுங்க. ஏன்னா நம்மளோட பிரின்சிபல் படி, நம்மளோட பிரபஞ்ச விதிப்படி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே, தட் மீன்ஸ் எல்லா கிரகங்களுமே சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. சூரியனும் ஒரு இடத்த பிடிச்சிட்டு அவரும் ஒரு பர்டிகுலர் இந்த ஹோல் பிரபஞ்சத்தையே சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. அதாவது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான் ஒவ்வொரு கிரகத்தையும் ஒரு பர்டிகுலர் தூரத்துல இருந்து புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை வந்து நீங்க புவியீர்ப்பு விசைன்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சக்தி தான் வந்து அந்த கிரகங்களை ஒரு அதாவது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா அவரோட ட்ராக்ல அவர் எப்படி போகணுமோ அப்படி போயிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு கிரகங்களுமே அப்படிதாங்க. அதனாலதான் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த கிரகம் இந்த ராசியில இருக்கு, இவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும், இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிரும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால கரெக்டா எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, எப்படி கரெக்டா ஜாதக கட்டத்துல அந்த கிரகங்களை அடைக்க முடியுது அப்படின்னா சரியான விதியில இந்த கிரகங்கள் வந்து சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்குதுங்க. சோ அதனால நம்மளால ஈஸியா அதோட அது சுற்றுவட்ட பாதையை நம்மளால ஈஸியா டிசைட் பண்ண முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இதுல வந்து பிளே பண்ணுதுங்க. அதாவது சாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க. நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அதாவது வேத ஜோதிடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க அப்டேஷன் அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதாவது அந்த காலத்துல ஒரு மாதிரியா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில்களே ஒரு 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 வரைமுறைக்கு உட்பட்டு தான் இருந்துச்சுங்க. அதாவது ஒரு சமுதாயம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. ஒரு பர்டிகுலரா ஒரு 4-5 சமுதாயம் தான் இருப்பாங்க. அந்த சமுதாயத்துக்கு அந்த தொழில் மட்டும்தான் இருக்கும். அந்த சமுதாயத்துல பிறந்தா அவங்க அந்த தொழில் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கறதுதான் விதியா இருந்துச்சு. அப்படியே மாற்றங்கள் வர வர கால மாற்றத்தின் மூலமா ஒவ்வொருத்தரும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பணம்னு ஒரு விஷயம் இருந்தா போதும், யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அந்த காலத்துல வந்து சில விதிகள், ஒரு ஒரு பர்டிகுலர் விதிகள் வந்து ஒருத்தருக்கு தொழிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லைன்னா அவரோட லைஃப ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ஒரு சில பர்டிகுலர் விதிகள் மட்டும்தான். ஆனா அந்த காலத்துல நமக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க ரொம்பவே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ ப்ரெடிக்ட் பண்றது ஈஸியா இருந்தது. ஒருத்தர் என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த சமுதாயத்துல பிறந்திருந்தா அவர் அந்த தொழில் தான் பண்ணுவாரு. ஆனா அந்த தொழில்ல வந்து அவர் எவ்வளவு சக்சஸ் ஆவார் அப்படிங்கறது அவர் ஜாதகத்தை பார்த்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யார் என்ன தொழில இருப்பாங்க, ஏன்னா யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ண முடியும். ஸோ யார் என்ன தொழில இருப்பாங்க அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நமக்கு இன்னும் அதுல விதிகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கோங்க. அந்த அப்டேஷனும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு என்னோட குருநாதர் ஃபாலோ பண்ற மாதிரி சுபத்துவ பாபத்துவ விதிகளை தான் நானும் ஃபாலோ பண்றேங்க. அந்த சுபத்துவ பாபத்துவ விதிகள் மூலமா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 90% ஒருத்தர் வந்து எந்த துறைகள்ல இருப்பாங்க, அவங்களோட வேலை எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி வேலை தொழில் பண்ணா அவங்க சக்சஸ் ஆவாங்க அப்படிங்கறத நம்மளால ஓரளவுக்கு கரெக்டாவே சொல்ல முடியுதுங்க. இதுலயும் இன்னும் அப்டேஷன் எல்லாம் வேணுங்க. இன்னும் எக்ஸாக்டா நம்ம சொல்றதுக்கு இன்னும் நிறைய நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம அதுதாங்க புதுசு புதுசா நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது, நிறைய ஜாதகங்களை நம்ம செக் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அது வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயத்தை டிசைட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதாவது கிரகத்தினுடைய ஒளியை போல சூரிய சந்திரர்களுடைய ஒளியை போல நட்சத்திரங்களோட ஒளியும் ரொம்ப முக்கியங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒவ்வொரு சில நட்சத்திரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி மாதிரி, இப்ப பரணியில பிறந்தாங்கன்னா பரணியில பிறந்தா உலகையே ஆளுவாங்க, அந்த மாதிரி நிறைய பழமொழிகள் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க.
ஸோ அதெல்லாம் எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் ஓன்லி அந்த நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க. அதாவது இப்போ ஒரு ஒரு ஜாதகம் நமக்கு வருது. அந்த ஜாதகர் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அவரோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த லக்னத்துல பிறந்திருக்கிறாரு, அந்த லக்னத்துல நின்ற கிரகங்கள் என்னென்ன, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அந்த லக்னம் என்ன நட்சத்திரத்தினுடைய சாரத்துல இருக்கு, அதுக்கப்புறம் ராசிக்கு போயிருவோங்க. ராசி என்ன ராசி, அந்த ராசிநாதன் யாரு, அந்த ராசிநாதன் தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ராசி, அந்த சந்திரன் வந்து என்ன நட்சத்திரத்தினுடைய சாரம், எந்த கால்கள் இருக்கிறார் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம அந்த பர்டிகுலர் ஜாதகரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம டிசைட் பண்ணுவோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லக்ன புள்ளி வந்து செவ்வாயினுடைய கால்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ராசியும் செவ்வாயினுடைய ராசியில இருக்கு. அப்ப நம்ம ஈஸியா சொல்ல முடியுங்க. இதுல வந்து இன்னும் லக்னாதிபதி யாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா குறைஞ்சது ஒரு 50% ஆவது அந்த ஜாதகர் வேகமானவரா இருப்பாரு, துடிதுடிப்பானவரா இருப்பாரு, கோபக்காரரா இருப்பாரு, யோசிக்காம செயல்படுறவரா இருப்பாரு. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவரே பாத்தீங்கன்னா, என்னோட குருநாதர் இன்னும் அழகா சொல்லுவாரு. அதாவது அந்த காலத்துல போர்ன்னு வந்ததுன்னா வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் முதல் குத்து வாங்கிட்டு சாகுறவன் செவ்வாய் வலுத்தவனாதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது செவ்வாய் வலுத்தவனுக்கு எதுவும் தெரியாதுங்க, சண்டை போடுறது மட்டும்தான் தெரியும், யோசிச்செல்லாம் செயல்பட தெரியாது. ஸோ அந்த மாதிரி செவ்வாயினுடைய தாக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரா, இல்ல சூரியனுடைய தாக்கமா சந்திரனுடைய தாக்கமா, இதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம முடிவு பண்றோங்க. அதாவது ஜாதகம் பாக்குறோம், ஜாதக பலன் சொல்றோம் அப்படின்னா, என்னோட என்னோட மெத்தட் பாத்தீங்கன்னா, முதல்ல ஜாதகரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம சொல்லிடுவோங்க. ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே அந்த ஜாதகர் இப்படிதான் இருப்பாரு, நல்ல புத்திசாலியா இருப்பாரு, நல்லவரா இருப்பாரு, நேர்மையானவரா இருப்பாரு, இந்த மாதிரி கொஞ்சம் கோபம் வரும். அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நான் முன்னாடி சொன்ன மாதிரி லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, லக்னம் நின்ற புள்ளி, ராசி நின்ற புள்ளி, இதை வச்சு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. ஸோ ஒரு அதாவது இப்போ நீங்க யாருன்னே தெரியாம என் முன்னாடி வந்து உட்கார்றீங்க, உங்களை பத்தி நான் சொல்றேன், உங்களோட கேரக்டரிஸ்ட நான் கரெக்டா சொல்றேன், நீங்க இந்த கேரக்டர் தான் இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லும் போது இது ஒரு நல்ல நம்பிக்கையை ஜாதகருக்கு கொடுக்கும். ஸோ நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அதுதான். ஆஸ் அன் அஸ்ட்ராலஜரா ஒரு ஒரு ஜாதகம் பாக்குறதுக்காக நம்ம முன்னாடி வர்றாங்க அப்படின்னா, இதுல வந்து நிறைய இருக்குங்க சார். நீங்க அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, அது பேர் கூட என்னமோ சொல்லுவாங்க, அது நான் மறந்துட்டேங்க. ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 1ன்னு போட்டு 2, 3, 4ன்னு பக்கத்துல நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது 1ன்னா ஜாதகருங்க, அதாவது அதுல 4ன்னு போட்டாங்கன்னா அம்மா, 4க்கு அப்புறம் 3ன்னு போட்டாங்கன்னா அவங்களோட சித்தி சித்தப்பா, இந்த மாதிரி. அதாவது அந்த அது என்னமோ கணிதம் சொல்லுவாங்க, அதை நான் மறந்துட்டேங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க, அது ஜோதிடம் அது கிடையாதுங்க. அந்த மாதிரி ஜோதிடம் பாக்குறது அப்படிங்கிறது. சொல்லுங்க மேம். துருவ கணிதம், துருவ கணிதம் கரெக்டுங்க. அந்த மாதிரி இல்லைங்க ஜோதிடம் அப்படிங்கிறது, அது இல்லைங்க. அதுக்கு அதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படிங்கறதுதான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா நம்ம ஜோதிட அதாவது ஒரு கான்பிடன்ஸை கிரியேட் பண்றதுக்காக தான், நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த விஷயங்களை சொல்றோங்க. ஆனா அது ஏத்துக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா நீங்க முன்னாடி வந்து உட்கார்றீங்க, நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கறத நான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னாலே நீங்க நல்லா நிமிர்ந்து உட்கார ஆரம்பிச்சிருவீங்க, என்ன நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து நம்பிக்கை கிரியேட் பண்ணணுமே ஒழிய இந்த மாதிரி எழுதி வச்சு சொல்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் நான் என்னோட வேண்டுகோள். அதுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா, நான் இப்போ அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்சத்திரங்கள் இருக்குங்க. அஸ்வினி, மகம், மூலம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரங்கள். இதை நீங்க நான் பேசிக் விஷயங்களுக்கு, ஏன்னா நான் இன்னும் நிறைய கவர் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசைங்க. பேசிக் விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குதுங்க. ஒரு குறைஞ்சது லாஸ்ட்ல ஒரு 20-30 ஜாதகங்களையாவது போட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் எதுக்கு எப்படின்னு பார்க்கணும். உங்க ஜாதகங்களை எல்லாம் போட்டு நம்ம உங்களையே பலன் சொல்ல வைக்கணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த பேசிக் விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். இருந்தாலும் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படின்னா என்னன்னே தெரியாம கூட நீங்க வந்திருக்கலாம். அப்படிங்கிறப்போ முதல்ல வந்து ஜோதிடம்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கு, ராசி 12 ராசி கட்டம் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு, இதை சுத்தி தான் ஜோதிடம் இருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒளிதான் அதாவது நம்ம மேல இப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த டைம்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா
இந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு மேல அத அந்த கிரகங்கள் எந்த இடத்துல எந்த ராசி கட்டத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. சோ அதுதான் வந்து நம்ம ஜனனகால ஜாதகம். சோ இந்த ஜனனகால ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் டிரான்சிட்ல பாத்தீங்கன்னா கிரகங்கள் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்குங்க. சோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்றதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நான் கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இது ஒண்ணு போட்டிருந்தேன். நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. மேசம் விருச்சிக லக்னக்காரங்க ரொம்ப சிரமத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மேசம் விருச்சிகம் லக்ன அதிபதிங்க அவரு. சோ மேசம் விருச்சிகம் லக்னமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, அவங்க கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட ரொம்ப நெருங்கி தோஷம் கிரகண தோஷமாகி டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சோ அந்த பர்டிகுலர் டைம்ல மேசம் விருச்சிகம் ராசி லக்னத்துல இருந்தவங்க மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது மாதிரி தாங்க. அதாவது என்னதான் ஒரு கிரகம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, உங்களுக்கு நல்ல பலன்களை ரொம்ப அருமையா செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் கோச்சாரத்துல அந்த பர்டிகுலர் கிரகம் பாதிக்கப்படும் போது அதோட அதோட வேலை அதோட இப்போ நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றவங்க தான், ரொம்ப வேகமா வேலை செய்யறவங்க தான். ஆனா அந்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருது. ஏதாவது ஏதோ தலைவலி வந்துருது, காய்ச்சல் வந்துருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அன்னைக்கு லீவ் போடுவீங்க. இல்லைன்னா நீங்க உங்க வேலையை சரியா செய்ய மாட்டீங்க, டல் ஆயிருவீங்க. அதே மாதிரிதான் கிரகங்களும். என்னதான் தசாநாதனா இருந்து அவர் நல்ல இடத்துல இருந்து நல்லது பண்ற மாதிரி இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு சில கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள், மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போங்க. இப்போ சனி எல்லாம் பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு பர்டிகுலர் ராசியில இருப்பாரு. ஸோ அந்த ராசியில அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத பொறுத்துதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சனி தசை, சனி புக்தி, சனி அந்தரம் நடந்துட்டு இருக்கு, சனியோட கண்ட்ரோல்ல அவர் இருக்கிறாரு அப்படின்றப்போ சனி கோச்சாரத்துல ரொம்ப பாபத்துவமா பாதிக்கப்பட்டு இருந்தார் அப்படின்னா கோச்சாரத்துல அந்த பாபத்துவம் நீங்கிற வரைக்கும் அவர் வந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாருங்க. தசாப்படி, அந்தரப்படி, புக்திப்படி உங்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது இருந்தாலும் அவரால் நல்லது கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி மனுஷங்களை மாதிரி நம்ம கிரகங்களை புரிஞ்சுக்கணுங்க. அவர் இப்ப ரீசன்ட் டைம்ல உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, அவரால் நல்ல பலன்களை கொடுக்க முடியாது, அவரை நம்ப முடியாது, அவர் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி தான் இருப்பாரு. ஸோ ஒரு 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 ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லும் போது கோச்சார விஷயங்களையும் கண்டிப்பா எடுத்துக்கணுங்க. கோச்சாரத்துல உங்களோட தசாநாதன் எப்படி இருக்கிறாரு, புக்திநாதன் எப்படி இருக்காரு, அந்தரநாதன் எப்படி இருக்கிறார், சூட்சமம், பிராணன், அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. டீப்பா நம்ம உள்ள போக போக இன்னைக்கு நாள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறது வரைக்கும் நம்ம பிராணன் வரைக்கும் நம்ம போய் எடுக்க முடியும். ஸோ அந்த பிராணநாதன் வரைக்கும் நீங்க எடுத்து பலன் சொல்ல போறீங்க அப்படின்னா அதுல அந்த பிராணன் படிதான் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு உங்களோட எக்ஸாக்ட் டைம் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்க பிராணன் அப்படின்னு போனீங்கன்னா இந்த நாள்ல நீங்க எந்த கிரகத்தோட தாக்கத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது வரைக்கும் உங்களால எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு நிமிஷம் முன்ன பின்ன உங்களோட பர்த் டைம் நீங்க தப்பாச்சு அப்படின்னா கூட பிராணன் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ பிராணன் வரைக்கும் போறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான். ஏன்னா யாருமே எக்ஸாக்டா அந்த மினிட்ல தான் பிறந்திருப்போம், எக்ஸாக்ட் மினிட் எடுக்கிற அளவுக்கு நம்மளால சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அந்தரம் சூட்சமம் வரைக்கும் போலாங்க. ஒரு 5 நிமிஷம் டிஃபரன்ஸ் வரலாம். சூட்சமம் வரைக்கும் போயிட்டு நம்ம எந்த கிரகத்தோட கண்ட்ரோல்ல இருக்கோம், அந்த கிரகம் எப்படி இருக்கு, ஜனனகால ஜாதகத்துல எப்படி இருக்கு, கோச்சாரத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம வந்து ரொம்ப ஈஸியா அந்த ஒரு பர்டிகுலர் வீக், இந்த வீக்ல எனக்கு நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுல ராசிக்கும் நீங்க பாக்கணுங்க. அதுதான் நம்ம டெய்லி பலன்கள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. டெய்லி பலன்கள் அதுல பெருசா ஒன்றும் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்க முடியாதுங்க. தசாபுக்தி தான் முதன்மையானது. இதுல வந்து கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா குரு பலன், இதுல ரொம்ப முக்கியமா நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி பீரியட் தான். அஷ்டம சனி ஜென்ம சனி பீரியட் தான். நார்மலா பாத்தீங்கன்னா ராசி மேல சனி டிராவல் பண்ணும் போதும் ராசிக்கு 8ல சனி டிராவல் பண்ணும் போதும் மோஸ்ட்லி அவர் தசாபுக்திகள் இப்படி பலன்கள் நடக்கிறதுக்கு அலோவ் பண்றது இல்லைங்க. நம்மளோட லைஃப் அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அதாவது இந்த இடத்துல நமக்கு கர்ம வினைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருங்க. சனி அவர் தான் கர்ம வினைகள் படி நமக்கு வந்து வாழ்க்கையை கொடுக்கிறவர், கர்ம வினைகளோட பலன்களை கொடுக்கிறவர் அவர் தான். அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம முன்ஜென்ம வினைகள், கர்ம வினைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட ஜென்ம சனி, அஷ்டம சனி காலத்துல நம்மளோட அந்த வாழ்க்கையோட பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இதுலயும் சில விதிவிலக்குகள் இருக்குங்க. அதாவது நமக்கு
சனி நம்மளோட ஜனனகால ஜாதகத்துல எந்த அளவுக்கு பாபத்துவமா இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி நம்மளோட சந்திரன், ஜனனகால சந்திரன் ரொம்ப வலுவான சந்திரனா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பௌர்ணமி சந்திரனா, பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனா, அந்த மாதிரி இருக்கும்போது ஓரளவுக்கு ஜென்ம சனி அஷ்டம சனி பாதிப்புகளை கொடுக்கறது இல்லைங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தசாபுக்தியும் ஓரளவுக்கு ரொம்பவே நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருந்தது அப்படின்னாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாம நம்மளால அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. 9 கிரகங்கள், மொத்தம் 27 நட்சத்திரங்க. அஸ்வினி மகம் மூலம் இது வந்து கேதுவோட நட்சத்திரம், பரணி பூரம் பூராடம் இது வந்து சுக்கிரனோட நட்சத்திரம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. நான் அது உங்களுக்கு நம்ம குரூப்லயே ஷேர் பண்றேன். நீங்க இதெல்லாம் எழுதிக்கணும். எழுதிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ராசியிலையும் எப்படி நமக்கு நட்சத்திரங்களை அடைச்சிருக்காங்க. அதாவது நமக்கு ராசிப்படி நம்ம பலன் சொல்லும் போது, தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் கிரகத்தோட நம்ம பலனை எடுக்கும் போது அந்த பர்டிகுலர் கிரகம் என்ன நட்சத்திரத்தோட சாரத்துல இருக்கு, அதாவது எந்த கால்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நட்சத்திரத்தோட சாரத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுபத்துவம் பாபத்துவம் என்னோட குருநாதர் அதை எடுக்கிறது இல்லைங்க. நட்சத்திர சாரத்தையெல்லாம் அவர் சொல்றது இல்லை. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்துல என்னோட அனுபவம் அப்படிங்கிறது நானும் சொல்லிக்கலாங்க. ஏன்னா நானும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30 ஜாதகமாவது பாக்குறேன். மினிமம் அஸ்ட்ரோடாக்ல எனக்கு 30ல இருந்து 50 ஜாதகங்கள் என்னால பார்க்க முடியுது. நாட் ஓன்லி சுபத்துவம் மட்டும் வேலை செய்யறது இல்லைங்க. ஆனா அவர் சொல்றபடி பார்க்கும்போது சுபத்துவத்தை வச்சு நீங்க ஈஸியா ஒரு விஷயத்த சொல்ல முடியுது. அதாவது ஒரு கிரகத்தோட தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த கிரகத்தோட தசை உங்களுக்கு நல்லது பண்ண போகுதா கெட்டது பண்ண போகுதா அப்படிங்கிறத பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிடலாம். சுபத்துவமா இருக்கு, சுபர்களோட தொடர்புல இருக்கு, சுபரோட வீடுகள்ல இருக்கு, நல்ல ஆதிபத்தியம் வாங்கி இருக்கு அப்படின்னா நல்ல பலன்களை செய்ய போகுது அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அது எந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது, யார் மூலமா கொடுக்க போகுது. இப்போ ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு பணத்தை கொட்ட போகுது அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மகா தனயோக அமைப்புல இருக்குது, ஏதாவது ஒரு அமைப்புல இருக்குது. ஸோ எது மூலமா எனக்கு பணம் வரப்போகுது, யார் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கிரகம் எந்த சாரத்துல இருக்கோ அந்த சாரநாதன் என்ன ஆதிபத்தியம் வாங்கி இருக்காரோ அந்த ஆதிபத்தியம் வழியா அவரை தன்னோட எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டு வழியா செய்வாரு. இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நான் பின்னாடி சொல்றேங்க. ஸோ சாரம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு கிரகம் நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படிங்கறது ஈஸியா நம்ம சுபத்துவம் பாபத்துவம் வழியா கண்டுபிடிச்சிட்டு யார் மூலமா கொடுக்க போகுது எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறத சாரம் மூலமா தான் கண்டுபிடிக்க முடியுதுங்க. அதே மாதிரி ஒரு கிரகம் ஒரு ரொம்ப கடுமையான பண இழப்பு கொடுக்க போகுது, உங்களுக்கு ரொம்ப மென்டல் டிப்ரெஷனை கொடுக்க போகுது, ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னாலும் யார் மூலமா கொடுக்க போகுது எப்படி கொடுக்க போகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்களா, திடீர்னு ஒருத்தன் வருவான் அவன் கொடுப்பானா, என்ன மாதிரியான, இல்ல நானே போய் யாராவது கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருவேனா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பாக்குறதுக்கு அந்த பர்டிகுலர் கிரகம் எந்த சாரத்துல இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது நம்ம இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப அதாவது ஒவ்வொரு ராசியிலையும் பாத்தீங்கன்னா 9 பாதங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. 12 ராசிகள்லயும் 108 பாதங்கள் வருங்க. இப்ப அஸ்வினி பரணி கார்த்திகை 1 இது வந்து மேசத்துல இருக்கும். நான் இது உங்களுக்கு ஷேர் பண்றேன், இதையும் நீங்க முடிஞ்சா பார்த்து எழுதிக்கங்க. ஒவ்வொரு ராசியிலையும் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு, 2.25 நட்சத்திரம் இருக்குங்க. அதாவது 2 முழு நட்சத்திரங்கள், இதுலயும் உடஞ்ச நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. நீங்க அதை பின்னாடி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அந்த பிக்சர் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சுப்பீங்க. அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை 1 அப்படிங்கிறது ரிஷபத்துல இருக்கிறது. கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் 2 வரைக்கும், கார்த்திகை 2 3 4 ரோகிணி முழு நட்சத்திரம், மிருகசீரிடம் 1 2 நட்சத்திரங்கள் ரிஷபத்துல இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிள் தான் இதுல இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 4 ராசிகளுக்கும் அந்த முழு அந்த அஸ்வினி அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களோட நட்சத்திரத்தையும் 4 ராசிகளுக்குள்ள அடைச்சிருக்காங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா புரியும். இதுல ஏதாவது டவுட்ஸ் வந்தது அப்படின்னா நீங்க குரூப்லயே போடலாம், நான் அது உங்களை கிளாரிஃபை பண்றேன், சரிங்களா. அதாவது நட்சத்திரங்களோட வரிசை பாத்தீங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இந்த மாதிரி அடைச்சிருக்காங்க. இதுல அஸ்வினியில மேசத்துல பாத்தீங்கன்னா கேது, சுக்கிரன், சூரியனோட ஒரு நட்சத்திரம் இருக்கும். ரிஷபத்துல பாத்தீங்கன்னா சூரியனோட, அதுக்கப்புறம் சந்திரனோட, அதுக்கப்புறம் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும். மிதுனத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயோட, ராகுவோட, குருவோட நட்சத்திரம் இருக்கும்.
கடகத்துல பாத்தீங்கன்னா குருவோட ஒரு நட்சத்திரமும் சனி புதனோட நட்சத்திரங்களும் இருக்கும். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப சிம்மத்துக்கு வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கேது சுக்கிரன் சூரியன், சூரியன் சந்திரன் செவ்வாய், அதுக்கப்புறம் செவ்வாய் ராகு குரு, குரு சனி புதன் அப்படின்னு சொல்லி விருச்சிகத்துல முடியும். அதே மாதிரி தனுசுல பாத்தீங்கன்னா கேது சுக்கிரன் சூரியன், அதுக்கப்புறம் மகரத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய், அப்புறம் கும்பத்துல செவ்வாய் ராகு குரு, மீனத்துக்கு போனீங்கன்னா குரு சனி புதன். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் தான் இதுல இருக்குங்க. அதாவது 4 ராசிகள்ல கம்ப்ளீட்டா அடைச்சிருக்காங்க. இந்த 4 ராசிகளும் ஒரே தத்துவத்துல இயங்குங்க. இப்ப மேசம் என்ன தத்துவத்துல இருக்கோ அதே போலதான் சிம்மம் இருக்கும். அதாவது இது திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். 1, 5, 9. இந்த 1, 5, 9 பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ஆண் ராசினா ஆண் ராசியா இருக்கும், சரராசினா சரராசியா இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க. இதுல வந்து இந்த சரம் ஸ்திரம் மட்டும் மாறும். சரம் ஸ்திரம் உபயம் மட்டும் மாறும். மற்றபடி எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆண் ராசியா இருக்கும், நெருப்பு நிலம் காற்று நீர் தத்துவங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஆண் ராசினா ஆண் ராசியா இருக்கும், பெண் ராசினா பெண் ராசியா இருக்கும். இந்த சரம் ஸ்திரம் உபயம் மட்டும் மாறுங்க. இது நீங்க இதை மட்டும் நீங்க பாத்துக்குங்க. நான் இந்த நோட்ஸ் அப்படியே குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க அதுலயும் செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசிகளும் அவற்றின் அடங்கும் நட்சத்திரங்களும் அப்படிங்கிறது வரைக்கும் நோட்ல காப்பி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ தட் நீங்க ஃபியூச்சர்ல நம்ம சரியான ட்ராக்ல போறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நீங்க பின்னாடி அதை ரீகால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இன்னைக்கே கொஞ்சம் நிறைய நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கணும்ன்றதான் என்னோட பெரிய இன்டென்ஷனே அதுதாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க குரூப்லயே போடலாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா குரூப் வந்து எல்லாருக்குமே ஓப்பனா தான் இருக்குங்க. இந்த கிளாஸ் தவிர ஜோதிடம் தவிர வேற எந்த விஷயங்களையும் நம்ம இதுல ஷேர் பண்ண வேண்டாம். இதுல இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அந்த குரூப்ல போடலாம். அந்த டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. திரும்ப நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.